கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का पवित्र नाम को महिमा मिले। கர்த்தர் நல்லவர். प्रभु भला है। பின்னாடி சத்தம் கேட்கா? पीछे आवाज सुनाई दे रहा है? பின்னாடி சத்தம் கேட்கான்னு கேட்டேன். मैं पूछ रहा हूँ कि पीछे सुनाई दे रहा है या नहीं? ஏன் சத்தம் கேட்குதா? क्या मेरा आवाज सुनाई दे रहा है? हालेलुया 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 हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। மைக் இல்லையா? माइक नहीं है। எல்லாம் நன்மைக்கு. सब भलाई के लिए। ஆமென். आमीन। நடப்பதெல்லாம் நன்மை. जो कुछ हो रहा है सब भलाई के लिए। என்ன நடந்தாலும் நன்மைக்கு. जो कुछ क्यों ना हो जाए भला के लिए। நம்முடைய கர்த்தர் நன்மை செய்கிறது. हमारा परमेश्वर वो है जो भला करता है। தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். जी हाँ, बुराई को भलाई में तब्दील करता है। हालेलुया हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का पवित्र नाम को महिमा मिले। இந்த நாளிலும் கூட உங்களோடு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். आज का दिन में भी आपके बीच में आकर परमेश्वर का वचन सुनाने के लिए परमेश्वर ने जो अनुग्रह प्रदान किया, इसके लिए मैं परमेश्वर का शुक्रगुजार हूँ। இங்க வந்திருக்கிறதான உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. यहाँ पर आए हुए तुम सभी को प्रभु परमेश्वर आशीषित करें। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் இப்பொழுது வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். अब इस वक्त हम वचन को मनन करने जा रहे हैं। ஆதியாகமத்தின் புஸ்தகம் उत्पत्ति की किताब 16வது அதிகாரம் 16वां अध्याय 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 13वां वचन को जब हम पढ़ते हैं, அப்பொழுது அவள் तब वह என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி तब उसने ये कहते हुए कि मुझे देखने वाले को मैंने भी इस स्थान पर देखी हूं करके, தன்னோடு பேசின கர்த்தருக்கு और परमेश्वर जिसने उसे बात की, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். उसके लिए उसने नाम दिया कि तू मुझे निहारने वाला परमेश्वर है। அவள் தேவனுக்கு ஒரு பெயரிடுகிறாள். उसने परमेश्वर को एक नाम रखती है। நீர் என்னை காண்கிற தேவன். कहती है कि तू मुझे निहारने वाला परमेश्वर है। வேத வசனம் இவ்வாறாக சொல்கிறது. शास्त्र का वचन इस प्रकार कहता है, தன்னோடு பேசின கர்த்தருக்கு परमेश्वर जिसने उसे बातें की थी, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். तू मुझे देखने वाला यहोवा परमेश्वर करके नाम रखा। அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே उसने अपने जीवन में அவளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப अपने परिस्थिति के अनुसार அவளுக்கு தரிசனம் கொடுத்ததான தேவனை उसे दर्शन दिया परमेश्वर को। அவள் சொல்லுகிறாள், वो कहती है, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. जिसने मुझे देखा मैंने भी उसे इस स्थान पर देखी हूँ। அவர் என்னை காண்கிற தேவன். वो मुझे देखने वाला परमेश्वर है நானும் அவரை கண்டேன் அல்லவா और मैंने भी तो उसे देख लिया என்று சொல்லி ये कहते हुए தன்னோடு பேசின தேவனுக்கு, परमेश्वर जिसने उसे बातें की, தன்னோடு उसे பேசின கர்த்தருக்கு यहोवा परमेश्वर जिसने उसे बातें की, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். उसके लिए नाम रखी कि तू मुझे देखने वाला परमेश्वर है। நீர் என்னை காண்கிற தேவன். कहती है कि तू मुझे निहारने वाला परमेश्वर है। மோசே தேவனிடத்தில் கேட்கும் போது, मूसा ने जब परमेश्वर से पूछा, ஆபிரகாம் இடத்தில் வெளிப்படும் போது, जब अब्राहम के सामने प्रकट हुआ, அவர் சொல்லுகிறார், நான் இருந்தவராகவே இருக்கிறேன். तब उसने कहा कि मैं जो हूँ सो हूँ, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். मैं सर्वशक्तिमान ईश्वर हूँ। இது தேவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்ட விதம். और ये जो है परमेश्वर ने अपने आप की परिचय करवाई। ஆனால் ஆகார் தான் கண்ட தேவனுக்கு, परंतु अज्यारा ने जिस परमेश्वर को देखी, எந்த தேவன் தன்னோடு பேசினாரோ அவருக்கு, और जिस परमेश्वर ने उसे बातें की, उसे இவள் ஒரு பெயரிடுகிறாள். उनके लिए इसने एक नाम रखी நீர் என்னை காண்கிற தேவன். कि तू मुझे देखने वाला ईश्वर है। நாம் இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே இன்று நாம் தியானிக்க போகிறோம். इस वचन के मुताबिक आज हम अध्ययन करने जा रहे हैं। அவள் சொல்கிறாள், वो कहती है, என்னை காண்பவரை, मुझे देखने वाले को, என்னை காண்பவரை. मुझे देखने वाले को। நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவன். हमारा परमेश्वर वो है जो हमें देखता है। அவர் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். वो जो परमेश्वर जिसकी
दृष्टि हम पर लगी हुई है, அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. उसके नजरियां हम पर ध्यानपूर्वक रहती है, ஒவ்வொரு நாளும், प्रतिदिन, ஒவ்வொரு நேரமும், हर वक्त, ஒவ்வொரு நிமிடமும் हर पल அவர் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். उसके ध्यान हम पर है, இரவும் பகலும் அவர் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். रात दिन उसके नजर हम पर बनी हुई நாம் है, ராத்திரியிலே தூங்கும் போதும் அவர் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். रात के नींद के दौरान वो परमेश्वर जो हमें देख रहा है, நாம் தூங்கினாலும் அவர் விழித்திருக்கிறார். चाहे हम सो भी जाए परंतु वो जागा है, நாம் இருளிலே இருக்கும்போது அவர் காண்கிறார். जब अंधकार में हम रहते हैं तब भी परमेश्वर हमें देखता நாம் है, குடும்பத்தாரோடு இருக்கும்போது அவர் காண்கிறார். जब हमारे परिजनों के साथ रहते हैं उस वक्त भी परमेश्वर हमें देखता है, நாம் நம்முடைய நண்பர்களோடு இருக்கும்போது அவர் காண்கிறார். जब हमारे मित्रों के संग रहते हैं उस दौरान भी परमेश्वर हमें देखता है, நாம் தனிமையாய் இருக்கும்போதும் அவர் நம்மை காண்கிறார். जब हम अकेले रहते हैं उस दौरान भी परमेश्वर हमें देखता है, எல்லாருக்கும் மறைந்து இருக்கும்போதும் அவர் காண்கிறார். जब दूसरों से छुपके रहते हैं उस दौरान भी हमें देखता है, நாம் ஒளிந்து ஒளிந்து வாழும்போதும் அவர் காண்கிறார். जब हम छिप छिप कर जी रहे हैं उस दौरान भी हमें देखता है, நாம் தேவனுக்கு மறைந்து மறைந்து கிரியைகளை நடப்பிக்கும் போது தேவன் காண்கிறார். परमेश्वर से छुपके छुपके जब हम कार्य निभाते हैं उस दौरान भी परमेश्वर हमें देखता நாம் है, மற்றவர்களிடத்திலிருந்து விலகி இருந்து நாம் காரியத்தை செய்யும் போது தேவன் காண்கிறார். जब दूसरों से हटकर हम काम निभाते हैं उस दौरान भी परमेश्वर हमें देखता है, தேவன் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாயிருக்கிறார். परमेश्वर वो है जो सब कुछ देख रहा है, அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை. उनके नजर में से कोई भी गुप्त नहीं है। அல்லேலூயா. हालेलुया, சத்தம் அல்லேலூயா சொல்லுவோமா? जोर से हालेलुया बोलेंगे। பரவாயில்ல, மைக் இல்லைன்னு அல்லேலூயா சத்தம் வரும். ठीक है, अच्छी बात है, जब माइक नहीं है तो हालेलुया जोर से कहते हैं आप। அல்லேலூயா. हालेलुया, சபாஷ், வெரி குட். बढ़िया, இன்னைக்கு தான் இப்படி ஒரு சத்தம் கேட்க முடியும். आज इस प्रकार आपकी आवाज सुनने को मिल रहा है। கர்த்தர் நல்லவர், परमेश्वर भला है, எல்லாம் நன்மைக்கு. सब भलाई के लिए। அல்லேலூயா. हालेलुया, அவர் நம்மை காண்கிற தேவன். तो वो जो परमेश्वर है उसकी नजर हम पर बनी रहती है। நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும், सबसे पहले हमें समझना है, யார் என்னை காண்கிறார்களோ இல்லையோ, चाहे कोई मुझे देखे या ना देखे, யார் என்னை பார்க்கிறார்களோ இல்லையோ, किसी की नजर मुझ पर रहे या ना रहे, என் தாய் தகப்பன் பார்க்காமல் இருக்கலாம், चाहे माता पिता की नजर मुझ पर क्यों ना நண்பர்கள் हो, பார்க்காமல் இருக்கலாம், मेरे मित्रों की नजर मुझ पर क्यों ना हो, உறவினர்கள் பார்க்காமல் இருக்கலாம், मेरे रिश्तेदारों की नजर मुझ पर क्यों ना हो, ஊழியக்காரர்கள் பார்க்காமல் இருக்கலாம், सेवकों की नजर मुझ पर क्यों ना हो, யார் என்னை காணாவிட்டாலும் किसी का नजर मुझ पर क्यों ना रहे, தேவன் என்னை காண்கிறார். परंतु परमेश्वर की दृष्टि मुझ पर बनी हुई இந்த है। உணர்வுள்ள இருதயம் நமக்கு அவசியம். ये एहसासी हृदय हमारे लिए जरूरी है தேவன் என்னை காண்கிற தேவன், कि परमेश्वर वो है जिसकी नजर मुझ पर बनी हुई है, தேவன் என்னை பார்க்கிறார், परमेश्वर मुझे देख रहा है எல்லாவற்றையும் காண்கிறார். और सब कुछ देख रहा है, அவர் என்னை காண்கிறவர். वो मुझे देखने वाला, என்னை கண்டவரை, जिसने मुझे देखा, என்னை காண்பவரை जिसने मुझे देख लिया, நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. मैंने भी इस स्थान पर उसे देख लिया। அவர் நம்மை காண்கிறார் என்கிறதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். तो सबसे पहले हमें जानना जरूरी है कि परमेश्वर के नजर हम पर टिकी हुई है। ஆகாருடைய வாழ்க்கையிலே தேவன் கண்டார். ये अजियारा के जीवन में परमेश्वर ने उसे देखा। அவள் அடிமை பெண்ணாய் இருந்தால், वो एक दास्तव स्त्री थी அதுவும் தேவனுக்கு தெரியும். और यह बात भी परमेश्वर को जानता है, ஆனாலும் ஆபிரகாமும் ஆலோசனை பண்ணினது தேவனுக்கு தெரியும். और सराय अब्राहम दोनों आपस में जो सम्मति की थी परमेश्वर भलीभांति जानते हैं, ஆனால் ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்தது தேவனுக்கு தெரியும். और परमेश्वर ये बात भी जानते हैं कि जिस प्रकार साराय ने अजियारा को अब्राहम को दे दिया, இவள் கர்ப்பவதியா இருக்கிறது தேவனுக்கு தெரியும். और परमेश्वर ये बात भी जानते थे कि ये गर्भवती थी, சாரா இவளை கடினமாய் நடத்துகிறது தேவனுக்கு தெரியும். और साराय इसके साथ क्रूर बर्ताव किया, ये बात भी परमेश्वर जानते थे, அதை சகிக்க முடியாமல் அங்கலாய்த்து ஓடினது தேவனுக்கு தெரியும். और जिसे बर्दाश्त न करते हुए तड़पते हुए वहां से भाग गई, इस बात को भी परमेश्वर जानते हैं। எல்லாவற்றையும் காண்கிற தேவன், परमेश्वर वो है जो सब कुछ देखता है। இதே போல उसी प्रकार உங்களுடைய வாழ்க்கையிலேயும் आपके जीवन में भी எல்லாவற்றையும் அவர் காண்கிறார். वो सब कुछ देखता நீங்க है। எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் காண்கிறார். आप किस परिस्थिति में है, किस वातावरण में है, परमेश्वर जानता है। நீங்கள் எவ்வளவு துன்பத்துக்குள் இருக்கிறீர்கள் என்பதை தேவன் காண்கிறார். आप कितने भयावह संकट में गुजर रहे, परमेश्वर जानता है। நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளின் மத்தியிலே வாழுகிறீர்கள் என்பதை தேவன் காண்கிறார். आप किस तरह की मुसीबत में गुजर रहे, परमेश्वर
परमेश्वर जानता है। உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தேவன் காண்கிறார். आपके कर्जे की समस्या को परमेश्वर जानते हैं। உங்களுடைய வருத்தங்களை தேவன் காண்கிறார். आपके उदास को परमेश्वर जानता है। இதை சகிக்க முடியாமல் என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்ப்பதை தேவன் காண்கிறார். आप जब ये बोलकर तड़प रहे कि इसे मैं कैसे बर्दाश्त करूं, आपका परमेश्वर देख रहा है। இந்த சூழ்நிலைகளை எப்படி கடந்து செல்வது என்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறதை தேவன் कि காண்கிறார். मैं अपनी परिस्थिति को कैसे पार करूं, ये जो प्रश्न चिन्ह तुम्हारे दिल में है, परमेश्वर इन्हें भी जानता है। அவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். क्योंकि वो जो परमेश्वर जो सब कुछ जानता है। நீங்க ஒருவேளை யார் என்னை காண்கிறார், आप सोच सकते हैं कि कौन मुझे देख रहा யார் என்னை है, பார்க்கிறார், कौन मुझे देख रहा है, யாருக்கு இது தெரியும் कौन इस बात को जानते हैं, என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ये बोलकर शायद आप सोच सकते யாருமே हैं। எனக்கு இல்லை என்று आप நினைக்கலாம். सोच सकते हैं कि शायद हमारे लिए कोई नहीं, உங்களுக்காக கர்த்தர் இருக்கிறார். परंतु तुम्हारे लिए परमेश्वर है, உங்களுக்காக இயேசு இருக்கிறார். तुम्हारे लिए यीशु मसीह मौजूद அவர் है। உங்களை காண்கிற தேவன். वो तुम्हें देखने वाला ईश्वर அவர் உங்களை है, காண்கிற தேவன். वो तुम्हें देखने वाला உங்களுடைய परमेश्वर है, அங்கலாய்ப்பை காண்கிற தேவன். तुम्हारे परिश्रम को देखने उन्हें वाला खानी परमेश्वर रे है, कान गिरे देवन। तुम्हारे आंसुओं को देखने वाला உங்களுடைய परमेश्वर है, துன்பங்களை காண்கிற तुम्हारे தேவன். दर्दों को देखने वाला உங்களுடைய परमेश्वर है, பிரச்சனைகளை எல்லாம் காண்கிற தேவன். तुम्हारी सारी संकटों को देखने वाला உங்களுடைய परमेश्वर மனதில் है, இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் தர அவர் வல்லமையுள்ள தேவன். और मन में छिपे हुए हर एक प्रश्न का उत्तर देने वाला परमेश्वर है। நாம் அறிந்து கொள்ள வேண்டும், लेकिन हम एक बात को जानना है அவர் என்னை காண்கிற தேவன். कि वो मुझे देखने वाला परमेश्वर है। எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? कितने जन में विश्वास है? அவர் காண்கிறாரா? क्या वाकई में वो देख रहा है? காண்கிறாரா? क्या वाकई उसके नजर அவர் है? பார்க்கிறாரா? क्या वो देख रहा है? இப்போது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரா? क्या हरदम हम पर उसकी नजर है? அல்லேலூயா. हालेलुया। எப்போது அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். जी हाँ, हरदम उसकी नजर हम पर टिकी हुई है। அல்லேலூயா. हालेलुया। என்னை காண்பவரை. मुझे देखने वाले को, அல்லேலூயா. हालेलुया, காண்கிறது. देखने वाला परमेश्वर। இப்போ சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் अब सराय उसके साथ क्रूर बर्ताव करने के चलते அவளை விட்டு ஓடி போனாள். उसने उसे छोड़कर भाग चली गई, ஓடி போகக்கூடிய அளவுக்கு கடினமாய் நடந்தாள். और यहाँ तक उसके साथ क्रूर बर्ताव की कि उसे भागने लगा। அல்லேலூயா. हालेलुया। கடினமாய் நடத்தினபடியால் कि उसे क्रूरता से उसके साथ बर्ताव की। இந்த ஆகார் சாராயின் அடிமை பெண். ये अज्यारा सारै की गुलाम स्त्री। இந்த ஆகார் மாத்திரம் சாராய்க்கு ஆப்ஷன் அல்ல. ये न केवल सारै के लिए अज्यारा एक विकल्प है, ஏன்னா அவளுடைய வீட்டில் अनेक வேலைக்காரர்கள் இருந்தார்கள். क्योंकि उसके घर पर तमाम नौकर और नौकरानियां थे। ஆனால் அவர்கள் எல்லாருக்குள்ளேயும் சாராய் இந்த ஆகாரை தேர்ந்தெடுத்தார். परंतु उन सभीयों से इस सारै ने अज्यारा को चुन ली। காரணம் என்னவாக இருக்கும்? कारण क्या हो सकता है? அவளுடைய நம்பிக்கைக்குரியவளா இருப்பாள், शायद वो भरोसेमंद रह सकती, அவருடைய மனதுக்கு ஏற்றவளா இருப்பாள், या उसके मन के उचित हो सकती, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவளா இருப்பாள். या उसके लिए आज्ञाकारी हो सकती। ஆகவே அவள் ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுப்பதற்காக தீர்மானம் எடுத்திருக்கலாம். इसलिए शायद उसने अब्राहम को देने के लिए अज्यारा पर निर्णय लिया होगा। இப்பொழுது இவளுடைய வாழ்க்கையிலே இவளுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சது. अब इसकी जिंदगी में इसे एक पदोन्नति हासिल हुई। ஆபிரகாமின் இரண்டாவது மனைவி அப்படிங்கிறதான ஒரு ஸ்தானத்திற்கு ஏற்ற ஒரு ப்ரமோஷன். अब ऐसी उन्नति जहां पर कहा जा सकता है कि अब्राहम के दूसरी पत्नी के स्थान, அப்படிப்பட்டதான ஒரு உயர்வு, इस प्रकार के एक उन्नति இந்த ஆகாருக்கு சாராய் கொடுத்தாள். इस अज्यारा को साराई ने दिया। இப்போ ஆகாருக்குள்ளே अब अज्यारा में அவள் கர்ப்பவதியானதினாலே वह गर्भवती होने के चलते சாராயை அற்பமாய் எண்ணினாள். उसने साराई को तुच्छ जानने लगी। யாராலே ஆசீர்வாதம் வந்ததோ, जिसके जरिए आशीष मिला हो, யாராலே ஆசீர்வதிக்கப்பட்டாலோ, जिसके द्वारा आशीष पाई थी, அந்த சாராயை இவள் அற்பமாய் எண்ணினாள். उस साराई को अब ये तुच्छ जानने लग गई। अनेक வேலைக்காரிகள் ஆபிரகாமுடைய வீட்டிலே இருந்தார்கள். अब्राहम के घर पर बहुतेरे नौकर नौकरानियां थी, இவளுடைய ஸ்தானம் உயர்ந்து விட்டது. लेकिन अब इसकी स्थान में उन्नति हासिल அது हुई। இவளுக்கு கிடைத்த ஒரு மேன்மை.
ये उसे प्राप्त हुई एक सम्मान, ஆனால் परंतु இவள் சாராயை அற்பமா எண்ணினதினாலே इसने सारै को तुच्छ जानने के कारण இவளுடைய நடக்கைகள் எப்படி இருந்தது என்று வேதாகமத்தில் இல்லை. इसकी चाल चलन किस प्रकार थी जिसके बारे में शास्त्र में नहीं है ஆனால் लिखित। சாராய் அதை விளங்கி கொண்டாள். परंतु सारै ने समझ लिया, ஆகவே கடினமாய் நடத்தினாள். इसलिए क्रूरता से बर्ताव की। எல்லா வேலைக்காரர்களுக்குள்ளேயும் பேசியிருப்பாங்க. अब नौकर आपस में यह भी चर्चा किए होंगे, ஆகாருக்கு கிடைத்த அந்த உயர்வை பற்றி देखिए अज्यारा को क्या ही उन्नति प्राप्त हुई है என்று சொல்லி பேசியிருக்கலாம் இல்லையா? ये बोलकर शायद वे चर्चा भी किए होंगे, அதனால जिसके चलते அவளுக்குள்ளே ஒரு மேன்மை வந்தது. उसके अंदर एक घमंड आ गया। இப்போ என்ன இருக்கும்? अब क्या हो गया? அவளுக்கு திரும்ப டிமோஷன் ஆகுது. अब उसके लिए पद से उसे गिरना होगा। எல்லா மற்ற வேலைக்காரர்களை விட अब बाकी दूसरे नौकरों से बढ़कर இவளை கடினமாய் நடத்தினார். इसके साथ क्रूर बर्ताव किया गया। மற்ற அடிமைகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளுக்கு மத்தியிலே बाकी दास दासियां नौकर नौकरानियों के बीच में ஒரு உயர்வு பெற்ற இந்த ஆகார் ये अज्यारा जिन्हें एक सम्मान मिली, ஆகாரை அற்பமா எண்ணினதினாலே अब अज्यारा को तुच्छ जानने के அவர் कारण கடினமாய் நடத்த ஆரம்பிக்கும் போது जब उसके साथ क्रूर बर्ताव की गई, மற்ற வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளை விட இவளுடைய ஸ்தானம் கீழே இறங்கினது. अब बाकी दूसरे नौकर नौकरियानों से बढ़कर तुलने में इसके स्थान निचली हो गई, இப்போ இது அவளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. जिसे वो बर्दाश्त नहीं कर पाए। அவளுடைய நடத்திப்பு उसके मार्गदर्शन किया இப்படி जाना எல்லா காரியங்களையும் அவளால் சகித்துக் கொள்ள முடியாததுனாலே और उसके बर्ताव को ये बर्दाश्त ना करने के चलते இவன் எப்படியெல்லாம் கடினமாய் நடத்தினாள் என்று சொல்லி வேதாகமத்தில் இல்லை. और क्या किस प्रकार क्रूरता से बर्ताव की शास्त्र में नहीं लिखी गई है, ஆனால் இவளால் சகிக்க முடியவில்லை. परंतु ये बर्दाश्त नहीं कर पाई। சகிக்க முடியாததுனாலே बर्दाश्त न करने के कारण ஓடி போனாள். भाग गई। இப்போ ஓடி போகும்போதுதான் जब भाग गई, தேவதூதன் அவரை சந்திக்கிறார். स्वर्ग दूतों की मुलाकात उसके साथ हुई। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே परमेश्वर के स्वर्गदूत जंगल में சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருட்டண்டையிலே கண்டு सूर जाने के रास्ता में पड़ी उस सोता के बगल में देखकर, அல்லேலூயா. हालेलुया, 7ஆம் வசனம், सातवां वचन, அவர் கண்டு उसने देखकर, அல்லேலூயா हालेलुया, அவர் காண்கிறார். वो देखता है, அவர் வந்து आकर பார்த்து देखकर அவரோட பேசுறார். उससे बात करते हैं, அவளோடு பேச ஆரம்பிக்கிறார். उससे बात करने लगे। ஓடி போகும்போது பாக்குறார். जब वो भाग रही थी उस दौरान देखा, அவர் என்ன சொன்னாரு? उसने क्या कहा? 9ஆம் வசனத்துல, 9वां वचन में நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் कहा कि तू अपने स्वामिनी के पास जाकर, அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். कहा कि उसके वश में रहना। திரும்பி போ. लौट जा। எங்க திரும்பி போனோம்? कहां पलट कर जाना है? எங்கே இருந்து ஓடி வந்தாயோ அங்கே திரும்பி போ. जहां से तू आई वहीं लौट जाना। அங்கே போய் वहां जाकर, அந்த இடத்துக்கு திரும்பி போ. वहां जाओ, அங்கே போய் அடங்கி இரு. जाकर वश में रहो। அப்படின்னா என்ன? இவ அடங்கி இருக்க முடியாம தான் ஓடி வந்தது. इसका मतलब इसे भागने का कारण क्या था कि ये काबू में रह नहीं सकती थी, அவளுக்கு அடங்கி இருக்க முடியலங்க. उसके अधीन में रह नहीं पाती, ஏன்னா உயர்த்தப்பட்டாள். क्योंकि इन्हें पदोन्नति दी गई। அதுக்கு தாழ்த்தப்படுகிறாள். अब उसे निचले स्थान में लाया गया, முடியல, சகிக்க முடியல. जिसे वो बर्दाश्त नहीं कर அதனால पाए, ஓடி வந்துட்டான். इसलिए वो भाग चली அதனால गई। திரும்ப போய் அடங்கி இரு அப்படிங்க. लेकिन प्रभु कहता है तुम जाकर के उसके वश में रहो। என்ன அடங்காம தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிற? तुम हटीले समान क्यों दौड़ रहे हो? நீ போய் அடங்கி இரு. तुम जाकर तुम अधीन रहो। அல்லேலூயா. हालेलुया। சில இடங்கள்ல நாம் அடங்கி இருக்கோம். कई कई बार हम अधीन रहना है। தேவன் வைத்த இடங்கள்ல அடங்கி இருக்கு. परमेश्वर ने जिस स्थान पर नियुक्त किया वहां पर हम अधीन रहना है। தேவன் வைத்த ஸ்தானங்களிலே அடங்கி இருக்கு. परमेश्वर ने जिस स्थानों में हमें नियुक्त किया है वहां पर काबू में रहना है। என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, चाहे कुछ भी समस्या क्यों ना आवे, என்ன கஷ்டம் वंदाலும் चाहे कुछ भी तकलीफ क्यों ना आवे, அடங்கி இருக்கு. अधीन रहना है। அது தேவனுக்கு பிரியம். ऐसा करना परमेश्वर चाहता है, அது தேவனுடைய சித்தம். ऐसा करना ही परमेश्वर की इच्छा। அதனால தான் அவளை சொல்றார், इसलिए उससे कहता है நீ திரும்ப போ, तुम लौट कर जाओ, போய் அடங்கி இரு. जाकर के काबू में रहो। அவளுக்கு அடங்கி இருக்க வேண்டிய அந்த காலம் வரை அவள் அடங்கி இருந்துதான் ஆகணும். और जितने वक्त तक अधीन रहना है उतने वक्त तक रहना ही है।
சில மனைவிமாருக்கு புருஷன் கிட்ட அடங்கி இருக்க முடியும், कुछ ऐसे पत्नियां हैं जो पति के आधीन रह नहीं पाती है, அடங்கி இருக்க முடியும். आधीन नहीं होती है, ஆண்டவர் சொல்றாரு அடங்கி இரு. परंतु प्रभु कहता है कि उनके आधीन रहो. எப்படி இருக்கணுமா? कैसे रहना है? அடங்கி இருக்கும். आधीन रहना है. உங்க கண்ணீர்ல ஆண்டவருக்கு தெரியும். आपके आंसू को परमेश्वर भली भांति जानते உங்களுடைய हैं, அவமானங்களை தேவன் அறிவார். आपके अपमानों को प्रभु भली भांति जानते हैं, துன்பங்களை தேவன் आपके அறிவார். तकलीफ को प्रभु भली भांति जानते हैं. அல்லேலூயா. हालेलुया. ஆனா அவருடைய காலம் என்று ஒன்று வைத்திருக்கிறார். परंतु उसके एक निर्धारित वक्त भी है, அதுவரை அடங்கி இருக்க வேண்டும். उस वक्त तक आधीन रहना है. தேவன் கொடுத்த ஸ்தானத்திலே परमेश्वर के दिए हुए स्थान में அல்லது நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானத்திலே या हमारे लिए नियुक्त की गई स्थानों में நாம் अடங்கி இருக்கும்போது जब हम आधीन रहे, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். तब परमेश्वर हमें आशीषित करेगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இப்போ தேவதூதனானவர் அவரை வனாந்திரத்திலே கண்டு अब स्वर्गदूत ने उस जंगल में बैठ किया அவளிடத்திலே நேர்முகமாய் பேசுகிறார். और उसके साथ प्रत्यक्ष बातें की. இவளால சகிக்க முடியல, ये बर्दाश्त नहीं कर पाई, இவளால அடங்கி இருக்க முடியல, ये काबू में रह नहीं पाई, அதனால தான் ஓடி போறா. इसलिए भाग चली गई. ஆனா परंतु ஓடி போறால போன்னு சொல்லி தேவன் விடல. जो भाग रहे थे, परमेश्वर ने उन्हें जाने के लिए नहीं छोड़ दिया, ஏன்னா தேவனுடைய சித்தம் ஒன்னு இருக்கு. क्योंकि परमेश्वर का एक इच्छा भी है, ஏன்னா அவ வயித்துல இருக்கிறது ஆபிரகாமின் சந்ததி. क्योंकि उसके पेट में जो फल रहा है वो अब्राहम की संतान. அப்போ அதனால தேவன் சொல்றாரு திரும்ப போய் அடங்கி இரு. इसलिए प्रभु से कहता है कि तुम लौट कर जाना और उनके अधीन रहना. அவளோடு பேசுகிறார். उसके साथ बातें किया. எல்லாவற்றையும் கண்ட தேவன், परमेश्वर जिसने सब कुछ देखा, எல்லாவற்றையும் கண்ட தேவன், परमेश्वर जिसने सब कुछ देखा, ஆகாருடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்த தேவன். इस अज़ियारा की सारी परिस्थिति को जानने वाला परमेश्वर. அல்லேலூயா சொல்லுவோமா? हालेलुया. நாங்க இங்க இருந்து கத்திக்கிட்டு हम यहाँ खड़े होकर चिल्ला रहे हैं, யாராவது தூங்குனீங்க? यदि कोई सो गए. அல்லேலூயா. हालेलुया. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से तो बोलिए. பக்கத்துல தூங்குறாரு காத்துல இருக்கு. ऐसा बोलना है कि जो पास में बैठकर सो रहे हैं उनके कान में जाकर गूंजिए. और அல்லேலூயால பிசாசு ஓடிடும். ऐसा जोरदार हालेलुया कहना है जिससे शैतान भागना चाहिए. கண்ண நித்திரையினா नींद की आत्मा. என்ன ஆவி? कौन सी आत्मा? கண்ண நித்திரையினா यानी गहराई नींद की आत्मा. ராத்திரி எல்லாம் தூங்கு முழிச்சு வேலை செஞ்சுட்டு வந்து தூங்குனா பலவீனம். अगर मान लो रात भर काम किया और सुबह आकर सो गया तो हम कह सकते कि कमजोरी, அல்லது சோர்வு. या तो कह सकते कि निराशी. ராத்திரி நல்லா தூங்கிட்டு लेकिन रात भर बेहतरीन नींद मार के திரும்ப வந்து வசனம் கேட்கும்போது தூங்குனா फिर यहाँ आकर वचन के समय सोते हैं, அதுக்கு என்ன ஆவின்னு சொல்றது? उसके नाम कौन सी आत्मा हम दे सकते हैं? நீங்களே ஒரு பேர் வச்சுக்கோங்க. आप खुद उस आत्मा के लिए एक नाम रखिए. அல்லேலூயா. हालेलुया. அவளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கண்ட தேவன், उसकी सारी अवस्था को जानने वाला परमेश्वर எல்லாவற்றையும் கண்டார். सब कुछ देखा. இப்ப அந்த தேவனை अब उस परमेश्वर को அவள் காண்கிறார். उसने देखा. யாரு? कौन? ஆகார் காண்கிறார். अज़ियारा ने देखा, ஆபிரகாம் காணல. अब्राहम ने देखा. ஆபிரகாம் எதை காணல? अब्राहम ने किसे ने देखा? ஆகாருடைய அங்கலாய்ப்பை ஆகார் காணவில்லை, ஆபிரகாம் காணவில்லை. अज़ियारा के उस धड़कन को, तड़प को अब्राहम ने नहीं देखा. சாராய் கண்டுக்கவே இல்லை. साराई ने उसकी अनदेखा की, ஏன்னா அவளை நடத்துறா இவளை. क्योंकि उसी ने इसके साथ क्रूरता அவ बरताई, கண்டுக்கவே இல்லை. इसलिए उसने इसकी अनदेखी की, அல்லது கண்டும் காணாதது போல இருந்தா. या तो देख अनदेखी की. இப்ப ஆபிரகாமையும் கண்டும் காணாம இருந்துட்டான். अब अब्राहम भी उसकी लापरवाह किया. ஒருவேளை ஆகார் நினைச்சிருப்பா ஆபிரகாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நினைச்சாலும் என்னவோ தெரியல. पता नहीं अज़ियारा सोची हो कि अब्राहम मेरे मदद करेगा, நினைச்சிருக்கலாம். शायद सोची भी होगी, வேதாகமத்துல இல்ல, लेकिन शास्त्र में नहीं लिखी है. ஒரு யூகம். एक एक मानना,
ஆனா ஆபிரகாம் தன் மனைவிக்கு உண்மையா இருந்தான். परंतु अब्राहम अपने पत्नी के प्रति ईमानदार रहा, அவன் அவள்கிட்ட உண்மையா இருந்துட்டான். उसने उसके लिए वफादार रहा। சொல்லிட்டா, நீ உன் கையில இருக்கா, உன் அடிமை பண்ணி என்ன செய்யணுமோ செஞ்சுக்க அப்படி. स्पष्ट कह दिया, वो तेरे अधीन है, इसलिए तू जो कोई चाहे उसके साथ कर ले, என்ன செய்யணுமோ செய்துக்கோ. जो तू उसके साथ करना चाहता है कर ले। ஆபிரகாமும் கண்டும் காணாத மாதிரி இருந்தது. इसलिए अब्राहम भी देख अनदेखा कर लिया। அப்ப இவளுக்கு அங்க ஆகாருக்கு அங்கே யாரும் இல்லை. अब इसलिए अज़्यारा को वहां पर कोई नहीं रहे, அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லை. उसे तसल्ली देने के लिए कोई नहीं रहे, இப்ப எஜமானியை பகைச்சுக்கிட்டால, क्योंकि वो स्वामिनी से दुश्मनी मोल लिया। பக்கத்து அடுத்த கூட இருக்கிற வேலைக்கார கூட பேச மாட்டானே. अब नौकरानी जो अपने साथ में रहते वे भी इनसे बातें नहीं करेंगे। இப்ப நான் உன்கிட்ட பேசினா எஜமானி கோவிச்சுக்கோங்க, நீ என்ன நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான்ல. उनके साथीदार नौकर को क्या लगेगा यदि मैं तुमसे बात करूं तो स्वामिनी मुझ पर गुस्सा करेगी, इसलिए वो भी बात करने से दूर रहते हैं, அப்படிதானே? है ना? பாஸுக்கு ஒருத்தர் பிடிக்கல, अगर मान लो बॉस को कोई पसंद नहीं, அந்த ஆளு அந்த பாஸ் அந்த நபரை வித்தியாசமா நடத்திக்கிட்டு இருக்காரு. मान लो वो जो बॉस उस व्यक्ति के साथ गलत बर्ताव कर रहे हैं, நீங்க போய் பாஸ் பார்க்கும்போது அவர் கூட இருப்பீங்களா? लेकिन बॉस के नजर के सामने क्या अब उनके साथ बातचीत करेंगे? இருக்க மாட்டோம். नहीं, பார்த்தும் பார்க்காம போயிடும். देख के अनदेखा करेंगे, ஏன்னா அவனுக்கு கிட்ட போய் பேசினா அவர் என்னையும் தப்பா நினைச்சிடுவாரு. क्योंकि हमें क्या लगेगा अगर मैं उनके साथ जाकर बात करूं तो वो मेरे बारे में उन्हें गलत इरादा हो जाएगी। அதனால ஆகாருக்கு ஆறுதல் சொல்ல அங்க ஆள் இருந்திருக்கா. इसलिए अज़्यारा को वहां पर शांति या तसल्ली देने के लिए कोई नहीं रहे होंगे, அவளுக்கு புத்தி சொல்ல ஆள் இருந்திருக்காரு. वहां पर उसे सलाह देने के लिए कोई नहीं रहे होंगे। இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே, इस तरह की एक दशा में, அங்கலாய்ப்பிலே एक तड़प में அவள் ஓடி போனாள். वो भाग चली गई। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் தேவன் காண்கிற தேவன், परंतु परमेश्वर देखने वाला परमेश्वर है, எல்லாவற்றையும் காண்கிற தேவன். जो परमेश्वर सब कुछ देखता है। அவனை வந்து கூப்பிடுறாரு. आकर के उसे पुकारा। எப்படி கூப்பிடுறாரு? कैसे पुकारा? 8ஆம் வசனத்துல, आठवें वचन में, ஆகாரே ஆகாரே, हे अज़्यारा, हे अज़्यारा, எங்கே இருந்து வருகிறாய்? तू कहां से आ रही है? அப்படியா கூப்பிடுறாரு? ऐसा थोड़ी पूछा, எப்படி கூப்பிடுறாரு? कैसे बुलाया? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, हे सरै की दासी अज़्यारा, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. हे सरै की दासी अज़्यारा। அவ்வளவுதான் பேர் இருக்குல்ல, इसका तो एक नाम है ना, பேர் தான் தெரியும்ல. नाम तो परमेश्वर जानते हैं ना, பேரை சொல்லி ஆகாரேன்னு கூப்பிட வேண்டியதானே? तो उसके नाम लेकर अज़्यारा करके क्यों नहीं पुकारा? ஆனா அப்படி கூப்பிடல பாருங்க. परंतु वैसा नहीं पुकारा, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார். परंतु कैसे पुकारा जानते हो? ए सरै के दासी अज़्यारा। ஆகாருடைய பேரா இருந்தாலும் मानो अज़ीरा उसके नाम भी क्यों ना हो, ஒரு பேரோடு சேர்ந்து ஒண்ணு வருது பாருங்க. परंतु उसके नाम के साथ साथ और कुछ पदनाम लगी है। சாராயின் அடிமை பெண். पदनाम क्या है? सरै की गुलामी, அட்ரஸ், पता। அவளுடைய அட்ரஸ் என்னன்னா, उसकी पता क्या है कि சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார். सरै की दासी अज़ीरा। அட்ரஸ் இருக்கா? क्या पता है? அல்லேலூயா. हालेलुया। நமக்குலாம் அட்ரஸ் இருக்கான்னு கேட்டேன். क्या हमारे लिए कोई पता है? அட்ரஸ் இருக்கா? क्या हमारे लिए कोई पता है? எனக்கு இன்னும் அட்ரஸ் இல்ல. मुझे अब तक कोई पता नहीं, அதனாலதான் இன்னும் பாஸ்போர்ட் கூட எடுக்காம உட்கார்ந்துட்டு இருக்கேன். इसलिए आज तक पासपोर्ट तक मैं नहीं ले पाया, அட்ரஸ் இல்ல. क्योंकि कोई पता नहीं। அல்லேலூயா. हालेलुया। அட்ரஸ் இருக்குதா? क्या कोई पता है? இப்ப இவளுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. अब इसके लिए एक पता है சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகார். कि सरै के दासी अज़ीरा। அது எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. कैसे बुलाता है देखिए, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, हे सरै की दासी अज़ीरा, எங்கே இருந்து வருகிறாய்? कहां से आ रही है எங்கே போகிறாய்? और कहां जा रही है? எங்க வா போற? कहां जा रही हो बेटी? எங்க இருந்து வார? कहां से आ रही हो? அழகா பேசுறாரு பாரு. क्या देखिए क्या बढ़िया बोल रहा है। அந்த கூப்பிடுறதுலயே அவளுக்கு விளங்கிருச்சு. देखिए बुलाने में वो समझ गई நம்மளை பத்தி இவருக்கு எல்லாம் தெரியும். कि मेरे बारे में ये सब कुछ जानता है, எல்லாவற்றையும் காண்கிற தேவன். क्योंकि सब कुछ वो देखने वाला परमेश्वर எல்லாம் கண்டிருக்கிறார். सब कुछ देख लिया எல்லாம் है, பார்த்திருக்கார். सब कुछ जान எல்லாம் चुका है, தெரியும். इन्हें सब कुछ मालूम है। ஆபிரகாமின் தேவன். यही है अब्राहम का परमेश्वर। ஆபிரகாம் அழைத்த இத்தனை ஆண்டுகளா நடத்துற தேவன் இவர்தான். अब्राहम को बुलाकर इतने वर्षों से चलाने वाला परमेश्वर यही है, நாம இந்த தேவன் மேலதான் விசுவாசம் வைத்திருக்கிறோம். और हम भी इस परमेश्वर पर भी विश्वास रखे हैं। இந்த தேவன் வந்திருக்கார். अब वो परमेश्वर अब आया है அழகா கூப்பிடுறார். और बुला रहा है। எங்கே இருந்து வருகிறாய்? कहां से आ रही எங்கே है போகிறாய்? और कहां जा रही है?
இவ உடனே சொல்றா, ये तुरंत कहती है, என்ன சொல்றா क्या कहती है? வாசிங்க. पढ़िए। ஆ, பாருங்க, உண்மையை ஒத்துக்கிட்டா. देखिए हकीकत को स्वीकार कर लिया। நாம வந்து என்ன சொல்லுவோம், यदि हम होते तो क्या இல்ல कहते? சும்மா அப்படியே போயிட்டு வருவேன், नहीं, यूं ही ऐसे चलने गया, கொஞ்சம் ஊர் வர போயிட்டு வரேன். जरा सा गांव तक जाने गया। ஆனா அவ சொல்றா, परंतु वो कहती है, என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போறேன், मैं अपनी स्वामिनी सराय से भाग गई हूं ஓடி போகிறேன். और भाग आई हूं। அல்லேலூயா. हालेलुया। ஓடி போறது எவ்வளவு கேவலமான விஷயம். भागना क्या ही शर्मिंदा की बात है। ஒத்துக்குவோமா? क्या हम इत्तेफाक रखेंगे? ஒத்துக்கவே மாட்டோம். हम बिल्कुल नहीं ஆனா मानेंगे, ஒத்துக்கிட்டேன். लेकिन उसने मान लिया। நான் அடிமை பெண் தான், जी हाँ, मैं दासी हूँ। நான் சாராயின் அடிமை பெண் தான், जी हाँ, मैं सराय की दासी हूँ। நான் சாராயை விட்டு ஓடி போகிறேன். मैं इसलिए सराय से भाग गई हूँ। அல்லேலூயா. हालेलुया। உண்மை என்னைக்குமே ஒத்துக்கணும். हकीकत को हमेशा स्वीकार அது करना है। தேவன்ட உண்மையை ஒத்துக்கணும். खासतौर परमेश्वर से हकीकत को जरूर स्वीकार அது करना है। எவ்வளவு கேவலமான செயலா இருந்தாலும் தேவன்ட ஒத்துக்கணும். चाहे कितने भी निर्लज्ज काम हो, फिर भी हम मानना है। ஆண்டவர்ட்ட போய் நியாயம் பேசிட்டு இருக்கணும். परमेश्वर के सामने जाकर मुकदमा ना लड़े। அது அப்படியாச்சு இப்படியாச்சு, नहीं, वैसा हुआ, वो ये हो गया, என் சூழ்நிலை இப்படி இருந்து அப்படி இருந்து, मेरी परिस्थिति थी, वो ऐसा हो गया, அதனால நான் இப்படி பண்ணிட்டேன். जिसके चलते मुझे करने को मजबूर हो गया। அப்புறம் ஆதாம்ட்ட ஆண்டவர் கேட்டார், आदम से परमेश्वर ने पूछा, பழத்தை ஏன்டா சாப்பிட்ட? ए भाई, फल क्यों खाया? அவன் என்ன சொன்னான், तब उसने क्या कहा, நீர் கொடுத்த, तुमने जो दिया, நீர் கொடுத்த आपके दी हुई ஏவாள், हवा, அந்த ஸ்திரீ தான் கொடுத்த. ये स्त्री ने मुझे खिलाई। நீர் ஏன் கொடுத்தீர் அவளை? आपने क्यों दिया इसे? நீர் கொடுக்காம இருந்திருந்தா அவ எனக்கு தந்திருக்க மாட்டாள்ல. यदि आप ये स्त्री मुझे नहीं देते तो वो मुझे नहीं खिलाती। இன்டைரக்டா என்ன சொல்றான் பாருங்க, मतलब अप्रत्यक्ष रूप से क्या कहता है, தேவனே குற்றப்படுத்து. ये ने वो परमेश्वर पर इल्जाम लगाया நீர் கொடுத்த ஸ்திரீ कि आपके दिए हुए स्त्री, தனிமையா இருப்பது நல்லதில்லை, நீர் தானே கொடுத்தீரு. आपने तो ये बोलकर मुझे दिया कि तेरा अकेला रहना सही नहीं, ஏற்ற துணியை கொடுப்பேன் நீர் கொடுத்தீர்ல. और आपने ये बोलकर दे दिया कि तेरे लिए उचित साथी है। எங்க ஏற்ற துணியா இருக்கு? वो कहां से उचित साथी है? அது வினையாதான் இருக்கு. वो तो गड़बड़ी है। பாருங்க, வினையாகி போச்சு. இப்போ देखिए अब गड़बड़ी हो गया। சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டது எனக்கும் கொடுத்துச்சு, நானும் சாப்பிட்டேன். देखिए जिस फल को खाने से आपने मना किया था वो खुद भी खा लिए और मुझे भी खिला दिया, मैंने भी खा लिया। கொடுத்தீரு, आपने ही तो दिया। ஆனா ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், हे प्रभु, मैंने गलती की। நீங்க என்கிட்ட சொன்னீங்க आपने मुझसे कहे थे சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, कि खाने से मना किए நான் थे, சாப்பிட்டுட்டேன், मैंने फिर भी खा लिया, மன்னிச்சிருங்க ஆண்டவரே मुझे क्षमा कर दो प्रभु। அப்படின்னு இவன் சொல்லியிருக்கலாம். अगर ऐसा बोल सकता था। ஒத்துக்கவே மாட்டாங்க சிலர். कुछ ऐसे लोग हैं जो बिल्कुल नहीं मानते हैं, என்ன தப்பு பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாங்க. चाहे कितने भी गलती क्यों न करे, சில मानते ஆண்களும் नहीं। இருக்காங்க, சில பெண்களும் இருக்காங்க. ऐसे कुछ पुरुष भी है, कुछ महिला भी है, என்ன தப்பு பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாங்க. चाहे कितने भी गलती क्यों न करे नहीं मानेंगे, கையும் களவுமா பிடிச்சாலும் ஒத்துக்க மாட்டாங்க. रंगे हाथ क्यों न पकड़ ले तो भी नहीं मानेंगे, ஆண்டுட்டே உட்கார்ந்து ஜெபத்துல உட்கார்ந்து நியாயம் பேசிக்கிட்டு. और बैठकर प्रार्थना के जरिए परमेश्वर से मुकदमा लड़ते हैं। அது அப்படியாச்சா? प्रभु वैसा हुआ ना, அப்படியாச்சா? ये ऐसा हुआ ना, என் சூழ்நிலை எப்படி இருந்தா? मेरी परिस्थिति ऐसी थी ना। ஆகார அப்படி சொல்லல. हजीरा ने ऐसा नहीं कहा। என்ன சொல்றா? उसने क्या कहा, நான் ஓடி போகிறேன், मैं भाग गई, நான் ஓடி போகிறேன். मैं भाग आई हूँ। ஓடி போறது கொஞ்சம் நல்ல செயல் இல்லதான். भागना कुछ सही कदम नहीं। ஆமா, जी हाँ, ஓடி போறது நல்ல செயல் இல்லதான். भागना कुछ सही कदम नहीं। அல்லேலூயா. हालेलुया। குமாரதாஸ் ஐயாட்ட நிறைய பேர் ஊழியத்துக்கு வருவாங்க. कुमारदास अय्यर के पास बहुत सारे लोग सेवकाई की खातिर आते थे, நிறைய பேர் வந்திருக்காங்க, बहुत तेरे आ चुके हैं, போயிடுவாங்க. लेकिन भाग जाते। அப்போ நாங்களாம் உட்காந்து பேசும்போது சொல்லுவோம், उस समय बैठकर जब हम आपस में चर्चा करते तब कहते हैं, நாங்களாம் பெருமையா பேசிக்குவோம், तब हम आपस में घमंड के साथ, இவர்கிட்ட எவனா வந்து நிக்க முடியுமா? क्या कोई व्यक्ति आकर इनके पास टिक सकता है? அப்படி நின்னுட்டானா அது எவ்வளவு பெரிய விஷயம். अगर ठीक गया कोई तो वो महान है। அப்படி நாங்க பெருமையா அப்பவும் பேசிக்குவோம். इस प्रकार उस दौरान हम आपस में चर्चा करते थे। ஓடி போயிட்டான் பாரு. देखो भाग गया, ஒரு ஒரு ரொம்ப அற்புதமா பேசு. ये ने बड़ी बहुत ही तुच्छ से बोलते ஓடி थे। போனவங்களும் எங்கேயாவது எங்களை பார்த்தாங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியா போயிடுவாங்க. और जो लोग यहाँ से भाग चले गए वे भी कहीं हमें मिलने से मुलाकात करने पर वे जरा सा शर्मिंदा महसूस करते हैं। ஆனா ஆகார் அப்படி இல்ல. लेकिन हजीरा ऐसा नहीं। ஆகார்கிட்ட
अजीरा के पास தேவன் கேட்கிறார், परमेश्वर ने पूछा, எங்கே இருந்து வருகிறாய்? तू कहां से आई है? நான் ஆச்சாரை விட்டு ஓடி போகிறேன். वो कहते कि मैं अपने स्वामिनी से भाग आई हूं। நம்முடைய செயல் எப்படிப்பட்ட செயலா तो இருந்தாலும் हमारे करनी जिस प्रकार की क्यों ना हो, ஆண்டவர் முன்பா ஒத்துக்கணும். प्रभु के सामने मानने को सीखना है। ஹல்லேலூயா. हालेलुया। என்ன செய்யணும்? क्या करना है? என்ன செய்யணும்? क्या करना है? ஒத்துக்கணும். मानना है। என்ன செய்யணும்? क्या करना है? ஒத்துக்கணும். मानना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। எப்படிப்பட்ட செயலா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மறைக்க கூடாது. चाहे किसी प्रकार के काम क्यों ना हो, परमेश्वर के पास ना छुपाएं। நம்முடைய நீதியை நாம் பேசக்கூடாது. हम हमारे धर्म को ना प्रकट करें। ஆமா ஆண்டவரே, जी हाँ प्रभु, தவறு தப்புதான், मैंने जी हाँ गलती किया हूँ, இப்படிப்பட்டவன் தான், मैं ऐसा व्यक्ति हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்பதான் தேவனுடைய இரக்கம் கிடைக்கும். तब परमेश्वर का दया में मिलेगा। அப்பதான் என்ன கிடைக்கும்? तब क्या मिलेगा? தேவனுடைய இரக்கம் கிடைக்கும். परमेश्वर का दया। தேவனுடைய ஆலோசனை கிடைக்கும். तब परमेश्वर का युक्ति मिलेगी। அப்பதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும். तब परमेश्वर की वाणी हमें मिलेगी। நாம நம்முடைய நியாயத்தை பேசிக்கிட்டே இருந்தா हम यदि अपने ही मुकदमा लड़ते रहेंगे தேவனுடைய இரக்கம் கிடைக்காது, तो ना परमेश्वर का दया मिलेगा, தேவனுடைய ஆலோசனை கிடைக்காது, ना परमेश्वर की युक्ति मिलेगी, தேவனுடைய வார்த்தை ना கிடைக்காது. परमेश्वर की वाणी இவளுக்கு मिलेगी। தேவனுடைய ஆலோசனை கிடைத்தது, अब इसे परमेश्वर की युक्ति मिली, தேவனுடைய வார்த்தை கிடைத்தது, परमेश्वर का वचन मिला, தேவனுடைய கண்களிலே அவளுக்கு தயவு கிடைத்தது, परमेश्वर के नजर में दृष्टि में ऐसे दया தேவனுடைய प्राप्त हुई, கண்களிலே அவளுக்கு இரக்கம் கிடைத்தது. परमेश्वर की दृष्टि में ऐसे दया हासिल हुई। ஹல்லேலூயா. हालेलुया। ஆமாயா ஓடி போறேன் जी हाँ प्रभु, मैं भाग गई हूँ, என்று சொன்னதுனால ऐसे कहने के அவர் कारण ஆலோசனை சொல்றார். प्रभु ने वहाँ एक सलाह दिया। என்ன ஆலோசனை சொல்றாரு? कौन सी सलाह दिया? நீ உன் நாச்சியார் அன்றைக்கு திரும்ப போய் तू फिर से अपने स्वामिनी के पास जा, அவருடைய கையின் கீழ் அடங்கி जाकर उसके अधीन रहो। இதுதான் ஆலோசனை. यही है युक्ति। ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய வார்த்தை, परमेश्वर की वाणी, தேவன் பேசுறார். परमेश्वर कहता है, அதனால தான் அவர் சொல்றா, इसलिए वो कहती है, என்னை காண்பவரை मुझे देखने वाले को நானும் கண்டேன் அல்லவா. मैंने भी देखा हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகாரின் அங்கலாய்ப்பை அவர் கேட்டார். अज़िरा के धड़कन को परमेश्वर ने देखा அங்கலாய்ப்பை தேவன் கேட்கிறார். कि उसकी कराहना को परमेश्वर ने நம்முடைய सुना। நம்முடைய அங்கலாய்ப்பை தேவன் காண்கிறார். हमारे कराहना को परमेश्वर सुनता உங்களுடைய है। அங்கலாய்ப்பை தேவன் காண்கிறார். आपके कराहना को परमेश्वर सुनता है। உங்களுடைய அங்கலாய்ப்பை தேவன் கேட்கிறார். आपके कराहना को परमेश्वर सुनता है। 11 வசனத்துல சொல்றாரு, 11 वचन में कहता है, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், तू गर्भवती है, ஒரு குமாரனை பெறுவாய், एक पुत्र जनेगी। கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் यहोवा ने तेरे दुख के हाल सुन लिया, அவருக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. इसलिए तो उसका नाम इस्माइल रखना। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அங்கலாய்ப்பை கேட்கிறார். कि हमारे कराहने को सुनता है। நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, आप किसी प्रकार के परिस्थिति में क्यों ना हो, உங்க வீடுகளிலே உள்ள உட்கார்ந்துகிட்டு நீங்க அங்கலாச்சிட்டு இருந்தாலும் சரி, शायद आप अपने घर के भीतर ही बैठे बैठे क्यों ना कराते हो। புரியுதா? क्या समझ में आ रहा है? பாவம் நிறைய பேர் அங்கலாச்சிட்டு தான் உட்கார்ந்துருக்காங்க. बेचारे बहुत सारे हैं जो कराते हैं। வீடுக்கு உள்ள போய் பார்த்தாலும் தெரியும். घर के भीतर जाकर जाओगे तब तुम्हें வெளியே पता பார்த்தா चलेगा। எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. बाहर दिखने में सब हंसते हैं, வீட்டுக்கு உள்ள போய் பார்த்தா தெரியுது அங்கலாய்ப்பு. लेकिन घर के भीतर जाकर देखिए दुस्हाल, உள்ள போய் பார்த்தா தெரியுது கண்ணீர். और भीतर जाकर देखने पर पता लगता है कि आंसू है। அதனால நீங்க எப்படி உங்க வீட்ல இருந்து அங்கலாச்சிட்டு இருந்தாலும் சரி, इसलिए किसी भी तरह आप अपने घर के भीतर किसी भी बदहालत में क्यों ना हो। கணவன்மாருக்கே தெரியாது மனைவி அங்கலாய்த்து கொண்டிருப்பது. बहुत सारे पति नहीं जानते कि उनके पत्नी कितना कराहती है। அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. इस हद तक भी है। நிறைய பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பு தெரியாது. बहुत सारे माता पिता को अपने बच्चों की बदहालत नहीं मालूम है। நிறைய மனைவிமாருக்கு கணவனுடைய அங்கலாய்ப்பு தெரியாது. बहुत सारे ऐसी पत्नियां हैं जो अपने पति की बदहाल को नहीं जानती है, தேவனுக்கு தெரியும். परंतु परमेश्वर जानता है। ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுக்கு தெரியும். परमेश्वर जानता है, தேவன் காண்கிறார். परमेश्वर देख रहा है, அதை மாற்றவர் வல்லமையுள்ளவர். और परिवर्तित करने के लिए वो सामर्थी है। ஹல்லேலூயா. हालेलुया। வேதாகமத்துல पवित्र शास्त्र में இப்ப இத இங்கிலீஷ் பைபிள்ல போய் அதுல இருந்து அர்த்தம் எடுத்து பார்த்தோம்னா अंग्रेजी बाइबल में पढ़कर अगर आप इसका मतलब निकालोगे, அதுல வந்து சஃபரிங் சொல்லப்படுது. वहां पर लिखा है कि यानी तकलीफ, பீடா, पीड़ा, பீடா, கஷ்டம், வேதனை, துன்பம், வேதனை, दुख, दर्द,
அல்லது இன்னும் பார்த்தோமானா வலி, या दर्द, வலி வலி पीड़ा, பெயின், दर्द, ரெண்டு விதமான பெயின் உண்டு. दो तरह के दर्द होते हैं। சரீரத்திலையும் பெயின் உண்டு, மனசுலையும் பெயின் உண்டு. शरीर में भी दर्द होते हैं और मन में भी दर्द होता है। வேதனை, पीड़ा, சரீரத்துல வேதனை, மனதுல வேதனை. शरीर में पीड़ा, मन में पीड़ा, இப்படி சரீரத்திலையும் உண்டு, மனதிலையும் உண்டு. इस प्रकार मन में भी होता है और देह में भी होता है। ஆகாருடைய சரீரத்திலே ஏற்பட்டது, மனதிலே ஏற்பட்டது. जो पीड़ा अज़रा के मन में भी हुआ और उसके शारीरिक में भी हुआ, அதனாலதான் இவன் அங்கலாய்க்க ஆரம்பித்தான். इसलिए उसकी हाल बदहाल हो गई। இன்னும் நாம வேதாகமத்துல பார்த்தோம்னா और भी यदि हम शास्त्र में देखेंगे, சங்கீதம் 38 இருந்து வாசிக்கும் போது भजन संहिता की 38 की 6 से पढ़ते समय சங்கீதக்காரன் சொல்றான், भजनकार कहता है, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், मैं दुख के कारण सिकुड़ गया, நாள் முழுவதும் துக்கப்பட்டே திரிகிறேங்கிறான். दिन भर शोकित होकर चल रहा हूँ, நாள் முழுதும் துக்கத்தோட தான் சுத்திக்கிட்டே இருக்கிறேங்க. दिन भर शोक भरा चलता फिरता மனசுல हूँ, ஒரு துக்கம், मन में एक शोक, ஒரு வேதனை, एक पीड़ा அதே அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறான். और जिसे लदे हुए चलते हैं। ஃபைனல்ல சொல்றா, 17 में कहता है, சிநேகிதரும் मेरे मित्र தோழரும் और मेरे दोस्त என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், और मेरी पीड़ा को देखने पर अलग हो गए, என் இனத்தாரும் தூரத்திலே நின்றார்கள், और मेरे இருக்கிறார்கள். और मेरे जाति वाले भी मुझसे दूर हो गए। இந்த ஆகாரோடு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. ये अज़रा की बदहाल भी इसी प्रकार थी। ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கலாம். शायद आप इस तरह के बदहाल में हो सकते हैं। உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு விலகி இருக்கலாம், आपके मित्र आपसे जुदा हुए होंगे, உங்களுடைய இனத்தார் உங்களை விட்டு விலகி இருக்கலாம். आपके जाति जंतु तुमसे जुदा हुए होंगे, ஆனால் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். परंतु परमेश्वर तुम्हारे संग है। யார் கூட இருக்கிறார்? किसके संग है? கர்த்தர் கூட. कौन संग है? परमेश्वर संग है। கர்த்தர் காண்கிறார், परमेश्वर देख रहा है, உங்களுடைய வேதனையை காண்கிறார், आपके दर्दों को देखता है, உங்களுடைய அலைச்சல்களை காண்கிறார், आपके परिश्रम को देखता है, கண்ணீரை आपके காண்கிறார், आंसुओं को देखता है, உங்களுடைய வலிகளை आपके காண்கிறார். पीड़ा को देख रहा है। அல்லேலூயா சொல்லுவோமா? हालेलुया। யோபு சொல்றார், अय्यूब कहता है, அவரு சொல்றார், वो कहता है, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். मेरे मित्रों मेरी निंदा करते हैं। உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த துன்பத்தின் நிமித்தமா, आपके जीवन की कुछ तकलीफ के कारण அல்லது நீங்க கடந்து போகிற அந்த சூழ்நிலை நிமித்தமா, या आपके परिस्थिति जहाँ से आप गुजर रहे हैं, जिसके चलते உங்களுடைய சிநேகிதர் கூட உங்களை பரியாசம் பண்ணலாம், आपके दोस्त भी आपकी निंदा कर सकते உங்களை हैं, கேலி கிண்டல் பண்ணலாம். आप पर मजाक उड़ा सकते हैं। ஆனா அவன் சொல்றா, परंतु वो कहता என் है, கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. परंतु मेरी आंखें परमेश्वर की ओर आंसू बहा रही है। அதே போல நாமும் தேவனை நோக்கி பார்க்கணும். उस प्रकार हम भी परमेश्वर की ओर ताकना है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி பார்க்கும்போது इस प्रकार जब ताकेंगे, அந்த தேவன் वो परमेश्वर அங்கலாய்ப்பை மாற்றுகிறவர். आपके बदहाल को दूर करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 42:3 भजन संहिता 42 का 3 में, தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால், वे दिन भर दिन मुझसे पूछते कि तुम्हारे परमेश्वर कहाँ है। வாழ்க்கையில எதிர்பார்த்த நன்மை வரல, मेरे जीवन में अपेक्षित भलाई नहीं मिली, வாழ்க்கையில எதிர்பார்த்த ஆசீர்வாதம் வரல, मेरे जीवन में अपेक्षित आशीष नहीं मिले, நான் நினைக்கிறது ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, मैं जो सोच रहा हूँ उनमें से कुछ भी नहीं हो रहा है, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் வாய்க்காமல் போகிறது. अपेक्षित कामों में बाधा पड़ते हैं। அதனால इसलिए நான் ஆலயத்துக்கு வருவதை பார்த்து, मैं जो भवन में आ रहा हूँ, நான் இயேசு இயேசுன்னு சொல்றதை பார்த்து, मैं जो यीशु यीशु करके पुकारने से எல்லாரும் கேக்குறா, உன் கடவுள் என்ன செஞ்சா? सब लोग पूछते हैं कि तेरा भगवान ने उन क्या देवन किया, एंगे। तेरा परमेश्वर कहाँ। கோயிலுக்கு போறியே, तुम भवन में जाते हैं, ஹல்லேலூயா சொல்றியே, हालेलुया कहते हो, பைபிளை தூக்குறியே, बाइबल उठाते हो, உன் கடவுள் எங்கே? लेकिन तुम्हारा ईश्वर कहाँ। ஏன் உன் கடவுள் உன்னை இப்படி வச்சிருக்கு? तुम्हारा परमेश्वर ने तुम्हें ऐसा क्यों रखा, ஏன் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு तुम्हारे जीवन की बदहाल क्यों ऐसा है, என்று சொல்லலாம். ऐसा क्यों ना लोग कहे। அவர்கள் சொல்லட்டும். कहने वाले कहने காலம் दो, என்று ஒன்று வரும், वक्त आएगा, நேரம் என்று ஒன்று வரும், समय आएगा, தேவன் உங்களை ஆசீர்வதித்து तब परमेश्वर तुम्हें आशीषित करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகாருடைய வாழ்க்கையில அப்படிதான் நடந்தது. हसीरा के जीवन में भी ऐसा ही हुआ। அவருடைய அங்கலாய்ப்பை தேவன் கேட்டார், उसकी बदहाल की शुद्ध परमेश्वर ने ली, அவருடைய அங்கலாய்ப்பை தேவன் கண்டார். उसकी बदहाल की शुद्ध परमेश्वर ने ली। ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய அங்கலாய்ப்பை கேட்ட தேவன், उसकी बदहाल को सुनने वाला परमेश्वर, அவருடைய அங்கலாய்ப்பை கண்ட தேவன் उसकी कराहने को सुना हुआ परमेश्वर இறங்கி இப்ப அவன் முன்னாடி வந்தார். आकर उसके सामने अब आ गया।
இவ்வளவு நாள் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். और इतने दिनों से वो देख रहा था, இவா பார்க்கல. इसने नहीं देखी, இப்போ இவளும் பார்க்கல. अब इसने भी देखने लग गई. கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? हालेलुया. இவளும் பார்க்கல. अब इसने भी देखा. என்னை मुझे பிரசங்க வசனம் வாசிங்க. पढ़िए जो अपना मूल वचन, संदेश का मूल वचन पढ़िए. उत्पत्ति. ஆ, என்னை காண்பவரை என்னை காண்பவரை நானே இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா? நானும் இவ்விடத்தில் கண்டேன். அல்லேலூயா. हालेलुया. இவ்வளவு நாள் அவர் என்னை காண்கிறார். अब तक उसने मुझे देखा, ஆனா நான் இவ்விடத்துல இங்க இப்ப நான் அவரை பார்க்கிறேன். परंतु अब यहाँ पर इस वक्त मैंने भी उसे देख ली. நான் பார்க்கிறேன். मैं भी देख रहा हूँ. அவர் என்னை கண்டார். उसने मुझे देखा. இவ்வளவு நாள் அவர் என்னை கண்டார். इतने दिनों से उसकी दृष्टि मुझ पर लगी थी, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். जो सब कुछ देख रहा था. அவர் பார்க்கிறார் என்பது எனக்கு தெரியாது. और मुझे नहीं पता था कि उसके नजर मुझ पर है, ஏன்னா நான் அவரை பார்க்கல. क्योंकि मैंने उसे नहीं देखा. ஆனா இப்போ परंतु अब இந்த இடத்துல इस स्थान में நான் அவரை கண்டேன். मैंने उसे देखा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். आप उसके उपस्थिति की महसूस कर सकते हो. அவள் கண்டால் उसने देखा, நாம் ஆவியிலே காண்கிறோம், हम आत्मा में देखते हैं, விசுவாசத்திலே காண்கிறோம், विश्वास के जरिए देखते हैं, ஆனால் நாம் உணர முடியும். इसलिए हम महसूस कर सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நாம் காண முடியும். हम देख सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. அவரை பார்க்கிற பாருங்க. कि देखिए उसने उसे देख लिया. ஒரு சந்தோஷமான ஒரு நிமிடம். वहां पर क्या ही खुशहाल. இப்போ நாம சில நேரம் சில பிரச்சனைகள்ல இருப்போம், कई बार हम कुछ समस्या में पड़े होते சில हैं, வியாதிகள்ல இருப்போம், या कुछ बीमार में சில होते हैं, கஷ்டம், சில நஷ்டம், या तकलीफ मुसीबत, சில ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருப்போம். या किसी भयावह संकट में होकर गुजरते அப்படி हैं. நாம் போயிட்டு இருக்கும்போது इस प्रकार जब हम होकर गुजरते, யாருமே விசாரிக்க ஆள் இல்லை. जब हमारे सुध लेने कोई नहीं होते, ஆனா நமக்கு ஒரு சிலரை தெரியும், लेकिन हम किसी किसी को जानते हैं, அவர்கள் வந்து விசாரிச்சா நல்லா இருக்கும். और हमें लगेगा कि ये आकर अगर हमसे बातें करे तो अच्छा लगेगा, ஒன்னும் கொடுக்காங்களோ இல்லையோ, चाहे कुछ दे या ना दे, சும்மா வந்து அவங்க பார்த்துட்டு போனாலே ஒரு ஆறுதலா இருக்கும். परंतु कम से कम आकर अगर मुलाकात करके जाए तो भी हमें एक तसल्ली मिलेगी. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல கடந்து போகும்போது इस प्रकार की दशा में होकर जब गुजरते हैं, அந்த மாதிரி ஆள் வந்ததுன்னா, ऐसा कोई व्यक्ति जब आते हैं, அப்படிப்பட்டவங்க வந்தாங்கன்னா ऐसा व्यक्ति जब आते हैं, அவங்கள பார்த்தாலே उन्हें देखने पर ही மனசுக்கு ஒரு ஆறுதல் வரும். मन में एक तसल्ली मिलती है. உண்மையா? हकीकत है, உண்மையான்னு கேட்டா, सच है क्या मैं पूछ रहा हूँ? உண்மையா இல்லையா? ऐसा लगता है क्या नहीं पूछ रहा हूँ? ஆ? ஆமால இல்லைன்னு சொல்லுங்க, ये भाई या तो हाँ कहो या ना कहो, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ना तो ना बोलो. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை, अब तक मेरे साथ इस प्रकार के अनुभव मुझे நீ नहीं. சொல்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிருங்க. आपने जो बात कहते हो ये बात इसके बारे में मैं नहीं जानता हूँ, ना बोल दो. இல்ல அது उண்மைதானா உண்மைன்னு சொல்லுங்க. यदि आप कहेंगे जी हाँ ये सही है, सच है, तो हाँ बोलो. ஆமாவா இல்லையா? हाँ या नहीं? அரை மாதிரி தான் वैसा ही ஆகாருடைய நிலம். अज़रा की स्थिति. அல்லேலூயா. हालेलुया. என்னை காண்பவரை मुझे देखने वाले को நானும் இவ்விடத்தில் கண்டேன். मैं भी इस स्थान में देखा हूँ, பார்த்துட்டேன். देख लिया. அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். इसके बारे में खूब सुन चुकी हूँ. ஆபிரகாம் சொல்லியிருக்கார், अब्राहम कहा है, சாராள் சொல்லியிருக்கார், सराई ने कही है, நான் நிறைய मैं கேள்விப்பட்டிருக்கேன். खूब सुन चुकी हूँ, ஆனா இன்னைக்கு தான் பார்க்கிறேன். लेकिन आज ही देख रही हूँ. அல்லேலூயா. हालेलुया. நானும் இவ்விடத்தில் கண்டேன். और मैं भी इस स्थान में देखा. பாருங்க, பார்த்துட்டா. देखिए देख लिया. அதோட அவ டிசிஷன் எல்லாம் மாத்திட்டாவ. उसके साथ उसने अपने तमाम निर्णय को बदल डाला, எல்லா டிசிஷனையும் மாத்திட்டா. सारे निर्णय को बदल लिया. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா அவ போய் ஒரு முடிவு எடுத்து தானே போய்கிட்டு இருக்கு. क्योंकि उसने एक फैसला लेकर वहां से भाग आई. அவ ஒரு முடிவு எடுத்து தான் வேண்டாம், சாராவும் வேண்டாம், ஆபிரகாமும் வேண்டாம், ஒருத்தரும் வேண்டாம்னு சொல்லி தானே போய்கிட்டு இருக்கு. उसने निर्णय लेकर वहां से भाग आई है कि मुझे ना अब्राहम चाहिए ना सराई चाहिए, யாரும் வேண்டாம். कोई नहीं चाहिए. இத்தனை வருஷமா உழைச்சது போல், इतने सालों से मेहनत किया, खूब बस हो गया. வருஷமா கஷ்டப்பட்டது போல், इतने साल से मैंने बहुत तकलीफ இத்தனை झेला, வருஷமா बस. அடிமையா இருந்தது போல், इतने साल से दासी रहा, बस. நான் என்னுடைய சரீரத்தையே கொடுத்தேன், मैंने अपने शरीर को दे चुका என்னுடைய था, கர்ப்பத்தையே கொடுத்தேன். मैंने अपने गर्भ को दे दिया था, கொஞ்சம் கூட உங்களுக்கு நன்றி இல்லையே. लेकिन जरा सा भी एहसान नहीं है. இவ்வளவு யோசிச்சிருக்கலாம், ஒரு யுகம்
इस प्रकार शायद सोची होगी एक भ्रम, அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ போயிட்டு இருக்கிறா. ये सोचकर वो भाग गई है। வேண்டாம், சாரா வேண்டாம், ஆபிரகாம் வேண்டாம். नहीं, ना सारा है ना अब्राहम। ஆனா தேவதூதனை பார்த்த உடனே, परंतु परमेश्वर के दूत से मिलने से, கர்த்தரை பார்த்த உடனே परमेश्वर से मिलने से அங்கே தேவதூதனானவர் என்று வந்திருக்கிறது. वहां पर लिखा है कि परमेश्वर के दूत। அப்ப கர்த்தரை அவள் பார்த்தபோது, तो परमेश्वर के दूत जब उसने देखा, என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன், मुझे देखने वाले को मैंने भी स्थान में देखा हूं। ஹல்லேலூயா, हालेलुया। பார்த்தாலே ஒரு சந்தோஷம். और देखने से ही एक मगन। அவங்க வந்துட்டாங்கன்னா போ. यदि वे आ गए, எப்படி இருக்கீங்க, சுகமா இருக்கீங்களா, कैसे हो, क्या ठीक हाल है, बस ஒன்னும் தர வேண்டாம், कुछ देने की जरूरत नहीं, ஒன்னும் தர வேண்டாம், कुछ देने की आवश्यकता नहीं। விசாரிச்சா போதும். अगर हमारे शुद्ध रखेंगे, स्मरण रखेंगे तो बस। ஹல்லேலூயா, हालेलुया। விசாரிச்சா போதும். हमारे शुद्ध रखेंगे तो बस। அதுல ஒரு 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 சந்தோஷம். उसमें एक तसल्ली, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, ऐसी एक परिस्थिति, அந்த நிலைமையில போறவங்களுக்கு தான் அது புரியும். और ये बात उन्हीं को पता है जो इस राह से गुजरते हैं, எல்லாருக்கும் புரியாது. बाकी सबको पता नहीं चलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ அது ஆகார் என்ன சொல்றா, तो अज़ीरा क्या कहती है, நானும் இவ்விடத்தில் கண்டேன் मैंने भी इस स्थान में देखा हूं, என்று சொல்லி ये बोलते हुए தன்னோடு பேசின கர்த்தருக்கு, परमेश्वर जिसने उससे बातें की, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். उसके लिए नाम रखा कि तू मुझे देखने वाला परमेश्वर है। தன்னோடு பேசின கர்த்தர், जो उससे बात करने वाले परमेश्वर, காண்பவர், देखने वाला, இவள் கண்டால், इसने देखी, அதோட நிக்கல, उसके साथ थम नहीं गया, அவர் பேசுறாரு. वो बोला, கர்த்தர் பேசினார், परमेश्वर ने बातें की, அவர்கிட்ட பேசுறாரு. अज़ीरा से बात என்ன किया, பேசுறாரு, क्या बोला, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, ये हे सरे के दासी अज़ीरा, எங்கே இருந்து வருகிறாய், तू कहां से आती எங்கே போகிறாய், और कहां को जाती, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் तू अपने स्वामिनी के पास जाकर அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். उसके वश में रह कहा, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், और तेरे वंश को मैं बहुत அது बढ़ाऊंगा, பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். और ऐसा बढ़ेगा कि अगिनत हो जाए। நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், तू तो गर्भवती है, ஒரு குமாரனை பெறுவாய், एक पुत्र जनेगी। கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் परमेश्वर ने तेरी बदहाल सुन लिया, इसलिए அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. उसे इस्माइल नाम रखना, அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், वो दुष्ट ठहरेगा, அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும், उसके हाथ सबके खिलाफ எல்லாருடைய கை அவனுக்கு और விரோதமாகவும் सबके இருக்கும், हाथ उसके खिलाफ होंगे, தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். और अपने सब भाई बंधुओं के खिलाफ वास करेगा। இது என்னையா ஆசீர்வாதம், ये कौन सी आशीर्वाद है। துஷ்ட மனுஷனா இருப்பானா, कह दिया कि वो एक दुष्ट ठहरेगा, எல்லாருக்கும் விரோதமா இருப்பானா, और कहा कि सबके अल्लाह खिलाफ रावण को रहेगा रोज़ मार और सब पाना। उसके खिलाफ रहेंगे, அதெல்லாம் போட்டோம். वो सब जाने दो। நான் பார்த்தேன், परंतु मैंने देखा, என்ன பார்த்தவரை நான் பார்த்தேன், जिसने मुझे देखा मैंने भी उसे देख लिया, उसने बोला, நான் கேட்டேன். मैंने सुनी, அதனால इसलिए என்னை காண்கிறது. मुझे देखने वाला परमेश्वर। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, அவர் பேசினார். बोला। அதுல என்ன சொல்றதுன்னா வசனம், वहां पर वचन में क्या लिखा है, தன்னோடு பேசின கர்த்தருக்கு. और परमेश्वर जिसने उसके साथ बात की। நம்முடைய தேவன் பேசுகிறது. हमारा परमेश्वर वो है जो बोलता है। வாய் உண்டு, जी हाँ, मुंह है, அவர் பேசுகிறார். वो बोलता है। வாய் இருந்தும் பேசாதவர்கள் உண்டு, ऐसे देव भी है जो मुंह होने के पश्चात बोलते நம்முடைய नहीं, தேவன் பேசுகிற தேவன். परंतु हमारा परमेश्वर वो है जो बोलता है। ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது उसके वचन जब हम सुनेंगे, நம்முடைய அங்கலாய்ப்பு எல்லாம் மாறிப்போம். हमारी सारी बदहाल दूर हो அவருடைய जाएंगे, அங்கலாய்ப்பு எல்லாம் மாறினது, और सारी उसकी बदहाल दूर हो அவருடைய गई, துன்பங்கள் மாறினது, उसकी दुख दूर हो गए, அவருடைய கண்ணீர் மாறியது, उसके आंसू दूर हो गए, கஷ்டம் மாறியது. उसकी तकलीफ दूर हो गया। ஹல்லேலூயா. हालेलुया। பேசுகிற தேவன், बोलने वाला परमेश्वर, தேவ ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर के आत्मा अपने वचन के जरिए आपसे बोल उठा है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் பேசுகிற தேவன். वो बोलने वाला परमेश्वर அதை है, நாம கேட்டு जिसे हम நாம் सुनकर கீழ்ப்படிந்து நடக்கும்போது हम आधीन होकर जब चले, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். तब वो हमें आशीर्वाद देगा। ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। தன்னோடு பேசின தேவனுக்கு परमेश्वर जिसने उससे बात किया, அவள் उसने என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். मुझे देखने वाला परमेश्वर नाम दिया। ஹல்லேலூயா. हालेलुया। தன்னோடு பேசினது
परमेश्वर जिसने उससे बात எந்த किया, சூழ்நிலையில பேசினாரு? कौन सी परिस्थिति में बात किया? ஓடி போற சூழ்நிலையில அவர் பேசுறாரு. ये जिस दशा में बाग आई उस दशा में बात किया। இத்தனை வருஷமா வாழ்ந்த வீடு வேண்டாம்னு சொல்லி போற சூழ்நிலையில பேசுறாரு. जितने इतने सालों से जिस घर पर थी अब उस घर को नकार दिया, उस अवस्था में कहता है। அவள் அந்த அந்த வேதனை துன்பங்களை சகிக்க முடியாம போற சூழ்நிலையில தேவன் பேசுறாரு. उस परिस्थिति में परमेश्वर ने उसे बात किया कि वो तमाम पीड़ा और दुख झेल रही थी। தேவன் உங்களோடு பேசு. परमेश्वर आपसे भी बोलता है। அல்லேலூயா. हालेलुया। அவர் பேசுகிறார். वो बोलने वाला है, அவர் காண்கிறவர். वो देखने वाला है। நாம் அவரை காண்கிறோம். हम भी उसे देखते हैं। அவர் பேசுகிறார். वो बोलता है, நாம் हम கேட்கிறோம். सुनते हैं। அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் उसके वचन का यदि पालन करेंगे நமக்கு ஒரு ஆசீர்வாதம். हमें एक आशीष मिलेगा। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆதியாகமம் 35ல வரும்போது उत्पत्ति की 35 में जब आएंगे, அதுல சில வசனங்களை நாம் வாசிக்கும்போது वहां पर कुछ वचन हम पढ़ते समय அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. वहां पर एक घटना घटती है। 9ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோமானால் 9वां वचन से यदि हम देखेंगे, யாக்கோபு பாதான் அராமிலிருந்து வந்த பின்பு याकूब जब पदान अराम से लौट आया தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி और फिर से परमेश्वर ने उसे दर्शन दिया, அவனை ஆசீர்வதித்து उसे आशीष दिया, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, कहा कि आप तेरा नाम याकूब, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் आगे तो याकूब न बुलाया जाएगा இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி परंतु तेरा नाम इजराइल रखा அவனுக்கு जाएगा இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். करके उसे इजराइल नाम रख दिया। ஏற்கனவே ஆண்டவர் ஒருக்கா பேர் வச்சிட்டார். पहले से परमेश्वर ने एक बार उसे नाम दे दिया। அவன் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க பேர் வைக்கிறார். 32 का 22 वचन में पढ़ते समय वहां पर नाम रखा है। இங்க தேவன் திரும்பவும் அதை கன்ஃபார்ம் பண்றார். यहाँ फिर से परमेश्वर उसे सुनिश्चित करता है। அங்க சொன்னாரு என்ன உன் பேரு யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். वहां पर कहा कि आइंदा तू याकूब नहीं कहलाएगा बल्कि इजराइल कहलाएगा। இங்க என்ன சொல்றாருன்னா இனி இஸ்ரவேல் என்று விளங்கும் வழங்கும் அப்படிங்கிறது. यहाँ पर क्या कहता है कि अब पता चल जाएगा कि तू इजराइल है। இஸ்ரவேல் இஸ்ராயேல் தான் கூட கூடும். अब आगे से तो इजराइल इजराइल बुलाया जाएगा। இஸ்ராயேல் என்று உன்னை அழைப்பார். ए इजराइल बोलकर तुझे बुलाया जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அவனுடைய பேரை அதாவது அவனோட தேவன் பேசி அவனை ஆசீர்வதிக்கிறார். देखिए परमेश्वर ने उसे बोलकर उसे आशीष दिया। அவனுக்கு அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். वहां पर परमेश्वर ने उसे एक आशीष दिया அவனுடைய பேசின அந்த காரியங்களை தேவன் மறுபடியும் அவனுக்கு உறுதிப்படுத்துறார். और जो बातें परमेश्वर उसके साथ की उन बातों को याद அந்த दिलाया। இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். वहां पर एक पुख्ता कर दिया। இது எந்த இடம் தெரியுமா? ये कौन सी स्थान है जानते हो? பெத்தேல். बेथेल। அல்லேலூயா. हालेलुया। அவன் ஓடி போகும்போது वो जब भाग गया, இவன் ஓடி போகும்போது जब ये भाग गया, ஆகார் ஓடி போகும்போது अजीरा जब भाग गई, யாக்கோபு ஓடி போகும்போது याकूब जब भाग गया, தேவன் சந்தித்த இடம் தான் பெத்தேல். तब बेथेल वो स्थान है जहां पर परमेश्वर से मुलाकात की। தன் சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி अपने भाई के आशीष छीन कर இவன் ஓடி போறான். ये भाग गया, ஏன்னா இங்க இருந்தா ஏசாயா என்ன செஞ்சிருவான்? क्योंकि यहाँ पर रहूं तो एसाव क्या करेगा? கொன்னுருவான். मार डालेगा। அப்பா அம்மாவும் சேர்ந்து விரட்டி விட்டாங்க. माता पिता दोनों मिलकर इसे यहाँ से विदा कर दिए। நமக்கு போயிரு. हाँ चले जाओ पदान आराम, அங்க உங்க மாமா வீட்ல இருந்து वहां जाकर अपने ससुराल के घर रह जाओ, பலச்சிக்க. वहां जाकर अपनी जान बचा ले बोलकर भेज அப்படியே दिया। ஓடி போகும்போது इस प्रकार जब वो भाग गया, கல்லை எடுத்து வச்சு தூங்கிட்டு இருக்கா. उसने एक पत्थर को अपने सिरहाने बनाकर ले लिया। தரிசனத்தை तब காண்கிறான். उसने एक दर्शन देखा। அல்லேலூயா. हालेलुया। எந்த சூழ்நிலையில இருந்தால் चाहे किसी भी अवस्था में क्यों ना हो, கர்த்தர் பேசுவார். परमेश्वर बोलता है। ஏன்னா தேவனுக்கு நீங்க வேணும். क्योंकि परमेश्वर आपको चाहते हैं। நீங்க தேவனுடைய சித்தம் செய்யணும். आप परमेश्वर की इच्छा निभाना है। நாம் தேவனுடைய சித்தம் हम செய்யணும். परमेश्वर की इच्छा निभाना है। பரலோகம் போகணும். स्वर्ग जाना है। அல்லேலூயா. हालेलुया। மற்றவருடைய பார்வைக்கு அது ஏளனமா இருக்கலாம். शायद दूसरों के नजर में ठट्ठा क्यों ना नजर आए, அது அற்பமா இருக்கலாம். क्यों न तुच्छ नजर आ जाए, ஆனால் परंतु தேவன் மனிதர்கள் பார்க்கிற விதமாய் பார்க்கிற தேவன் அல்ல. हमारा परमेश्वर का दृष्टि मानो मनुष्यों के दृष्टि के समान नहीं। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய பார்வை வேறு. उसकी नजरिया ही अलग है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இவனும் ஓடி தான் போறான். इसने भी भाग गया। ஏசா நினைச்சிருப்பான் ऐसा सोचा होगा, ஆசீர்வாதத்தை அப்படிங்க. क्या आशीष छीन लिया, பயந்து ஓடுறல்ல, क्या डर के मारे भाग रहा है? பயம் இருக்கணும் பாரு. ये डर तेरे अंदर होना चाहिए। இன்னைக்கு வரேன்னு பார்க்கலாம் हाँ किस दिन तो आएगा मिलते, அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ये सोचा होगा। நம்மளும் அப்படிதான் நினைப்போம். हम भी तो यही सोचते, ஆனா தேவன் சந்தித்தார்.
परंतु परमेश्वर ने देखा, அல்லேலூயா. हालेलुया, அவர் தரிசனத்தை கண்டார். उसने एक दर्शन देखा, அவர் சொல்ல இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற இல்லை. कहता कि ये परमेश्वर का घर ही है, सिवा और कुछ नहीं, இது பெத்தேல் ये बेथेल, அப்படின்னு சொல்லி பேரிட்டான். उसे नाम रख दिया। இப்போ ஏறக்குறைய 30 வருஷம் கழிச்சு अब लगभग 30 साल के बाद திரும்பவும் அதே இடத்துல வரான். अब फिर से उस स्थान में लौट आया, அல்லேலூயா. हालेलुया। அப்போ தரிசனத்துல பார்த்தா तब दर्शन को देखा, இப்ப நேர்ல பார்க்கறான். अब सामने देखा, அல்லேலூயா. हालेलुया। தேவன் அவனோடு பேசுறார். और परमेश्वर ने उसे बात किया, 13ஆம் வசனத்துல 13वां वचन में தேவன் அவனோடு பேசின परमेश्वर ने उससे जो बात की, தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். उस स्थान से उठकर वहां से निकल गया, தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி और போனார். जिस स्थान में परमेश्वर ने उसे बात की, उस स्थान से वह उठकर गया। அப்பொழுது யாக்கோபு तब याकूब தன்னோடு அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்தூணை நிறுத்தி उस स्थान में एक पत्थर खड़ा कर दिया जहां पर परमेश्वर ने उसे அதின்மேல் बात की, பானபலியை ஊற்றி और वहां पर बलि चढ़ाकर எண்ணெயையும் பார்த்தான். और तेल को भी देखा। 15ஆம் வசனத்துல பாருங்க, 15वां वचन में देखिए, தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு उस स्थान के लिए जहां पर परमेश्वर ने उसे बात की, தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு उस स्थल के लिए जहां पर परमेश्वर ने उसे बात की, யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டார். याकूब ने नाम दे दिया बेथेल, அல்லேலூயா. हालेलुया। தன்னோடு பேசின அந்த கர்த்தருக்கு परमेश्वर जिसने उसे बात की, அவர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் பெயரிட்டாள். और उसने मुझे देखने वाला परमेश्वर बोलकर अज्जियारा ने नाम रखा। தன்னோடு பேசின ஸ்தலத்திற்கு जिस स्थल में अपने से बात की, யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டார். याकूब ने उस स्थल का नाम रखा बेथेल, அல்லேலூயா. हालेलुया। பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. बेथेल का मतलब परमेश्वर का घर। நீங்கள் எல்லாரும் தேவனுடைய வீட்டிலே வந்திருக்கிறீர்கள். तुम सब परमेश्वर के घर में आए हो। இங்கே காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். यहाँ पर देखने वाला परमेश्वर एक मौजूद है, அவர் உங்களுடைய கண்ணீரை அவர் वो காண்கிறார். तुम्हारी सारी आंसुओं को देख रहा है, அவருடைய வியாகுலங்களை எல்லாம் वो காண்கிறார். तुम्हारी सारी दुख पीड़ा जानते அவருடைய हैं, அங்கலாய்ப்புகளை எல்லாம் वो காண்கிறார். तुम्हारी सारी बदहाल को देख रहे हैं, அல்லேலூயா. हालेलुया। இப்பொழுது நீங்கள் தேவனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறீர்கள். अब तुम परमेश्वर के भवन में वास हो, காண்கிற தேவன் ஒருவர் இங்கே உண்டு. देखने वाला परमेश्वर एक यहाँ पर मौजूद है, நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை तुम உணர்கிறீர்கள். उसके उपस्थिति की महसूस करते அந்த हो, தேவனை நீங்களும் காண்கிறீர்கள். उस परमेश्वर को तुम भी देखते हो। அவர் தம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கொண்டு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். वह अपने वचन शब्द के जरिए तुमसे बोल रहा है, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இவன் ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். इसने उस स्थल का नाम रख दिया बेतेल, அவள் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். उसने नाम रख दिया कि मुझे देखने वाला परमेश्वर। நம்முடைய தேவன் காண்கிறார். हमारा परमेश्वर वो है जो देखता है, பார்த்துட்டு அப்படியே போறவர் இல்லை, ऐसा नहीं कि देख लिया बस यूं चला गया, வந்து आकर பேசு. बोलता है। பேசுறது மாத்திரம் இல்ல, ना सिर्फ बोलता है, என்ன தேவையோ அதை தருவார். परंतु जो जरूरत है उसे प्रदान करता है, எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்று. और सारा परिस्थिति को बदल देता है। ஆமென். आमीन, ஆமென். आमीन, ஆமென். आमीन। காண்கிறது, देखने वाला परमेश्वर, பேசுகிறது. बोलने वाला परमेश्वर, யாக்கோபோடு பேசினார். जिसने याकूब से बात किया, அவன் ஓடி போகும்போது அவன்கிட்ட பேசினார். वो जब भाग रहा उस दौरान उससे बात किया, அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேரிட்டார். और उस स्थान का नाम बेतेल रख दिया। இரண்டாவது முறை திரும்ப அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர். दूसरी बार फिर से उस स्थान का नाम बेतेल रखा, தேவனுடைய வீடு, क्योंकि मतलब परमेश्वर का भवन। தேவனுடைய வீட்டிற்கு நாம் வரும்போது जब हम परमेश्वर के भवन में आते हैं, தேவன் நம்மை வெறுமையாய் அனுப்புகிறவர் तब அல்ல. परमेश्वर हमें खाली लौटने नहीं देता, அல்லேலூயா. हालेलुया। கண்ணீரை துடைக்கிறவர், हमारे आंसुओं को पोंछता, தேவைகளை சந்திக்கிறவர். जरूरतों को पूरा करता, அல்லேலூயா. हालेलुया। அந்த தேவன் மேல நாம் விசுவாசம் உள்ளவர்கள். उस परमेश्वर के प्रति हम विश्वासमंद हुए, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி, उसके वचन का पालन करें, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் அடங்கி இருக்கணும். उसके वचन के अधीन रहें, அவர் ஆசீர்வதிப்பார். तब वो आशीष देगा। ஏற்ற காலம் வரும், निर्धारित समय आएगी, ஏற்ற வேலை வரும், निर्धारित वक्त आएंगे, அவர் உயர்த்துவார். वो हमें ऊंचा करेगा। ஆமென். आमीन, ஆமென். आमीन। நாம் எல்லாரும் அப்படியே எழும்பினோம். आइए हम सब खड़े हो जाएं।